எங்க மாமா ராஜ்குமார் மாமா ஒரு ரெண்டு கை மேல ஓட்டல இல்ல வேலைக்கு அப்போ ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க அதான் அங்கே போறானே நான் போட்டு தூக்குறேன் தெரியல கோப்பன அப்படியே வந்து நின்றுவோம் அப்பா அந்த காணில நடந்துது ஏய் அருண் அங்க பாரு யார் அட்ரஸ் பண்ணாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பல்காக 25 kgக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25 கிலோ பிரியாணிக்கு எண்ணெய் சூடானதும் 5 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் மட்டும் அதெல்லாம் கட்டு கட்டு எடுக்கிறேங்க. குண்டா மட்டும் வேறு எதில் போக அடுப்பெல்லாம் போதும். இந்த குண்டா மட்டும் கண்ணா உள்ள மட்டும் காட்டு. கட் பண்ண வெங்காயம் 10 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா புண்ணியம் வாங்கினோடனே 4 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 2 கட்டு. எட்டு கிலோ தக்காளி, ஆன் பண்ணிட்டியா? தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் 2 கேஸ் சேர்த்துக்கிறேன்.
4 கிலோ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு 2 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். சரி, எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கல. மிளகாத்தூள் எண்ணெயில் போடுறதுனால இந்த கலர் வந்துருக்குது. பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. வீட்லயே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா. பாஸ் பண்ணிக்கோ. நெருப்பு சுட்டு போகிற குட்டியே என்னடா கெட்ட இருக்கிற 2 செகண்ட். ஆமாம் வேணும். மசாலா நல்லா கொச்சி வந்துடுச்சு. 30 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கறி இருபத்தஞ்சு கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். ஊற்றி போட்டோம்.
மசாலா ஏறி இருக்காது, மற்றபடி உப்பு கொஞ்சம் ஏறினா இதாக நல்லாயிருக்கும். தட்டி போடணும். காவியல் காதல் போட்டு சாமின்னா சரி. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டேன். ஆம்புலன்ஸு ஏன்னா மாமன் சொல்லுக்கு உங்க சொல்லுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சாப்பாடெல்லாம் ஊருக்கு போய் சேர மாட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் சங்கம் வந்துச்சு, போக முடியல, காரியத்துக்கு வந்துச்சு. அங்கேருந்து விட்டு அக்கில் வச்சு அண்ணல் வெளியே இருங்க. கொஞ்சமா வெளியே இருங்க. தம் போட்டு முன்னாடி நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறோம். மச்சான் எங்க மாமா ராஜ்குமார் மாமா ஒரு வாங்க